ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வெந்தய குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க. வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லையா, இந்த குழம்பு பண்ணியே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கீங்க. இன்றைக்கி நான் அந்த வெந்தய குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா கமகமன்னு இருக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு நீங்கள் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரட்டுங்க, நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ பாருங்கள், வெந்தயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நான் கருவேப்பிலையை போட்டுக்கிறேங்க. நான் சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதையும் போட்டுக்கிறேங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த நல்லெண்ணெயில் இந்த வெங்காயம் வதங்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா லைட்டாக வதங்கிடுச்சு. நான் இப்போ 10லேருந்து 15 வெள்ளைப்பூடு உரித்து வச்சுருக்கேங்க. இப்போ அதையும் போட்டுக்கிறேங்க. வெள்ளைப்பூடு வெங்காயமும் நல்லெண்ணெயில் வதங்கணுங்க. நான் ஒரு 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வெள்ளைப்பூடு வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நான் தக்காளியை போட்டுக்கிறேன். ரொம்ப சிம்பிளான குழம்புங்க. வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லைன்னு நம்ம யோசிப்போம் இல்லையா, அப்போ இந்த குழம்பு பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 2 ஸ்பூன் அளவு புளிக்குழம்பு பொடி யூஸ் பண்ணுறேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. கலரே நல்லா ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டுக்கிறேங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளுங்க. நான் ஏற்கனவே ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதித்து வத்தட்டுங்க. ரொம்ப டேஸ்டான வெந்தய குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு போடுறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு, நல்லா கெட்டியாக வந்துருச்சுங்க. இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்டியான சிம்பிளான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நான் எங்கள் வீட்டில் பண்ணேங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.